வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதையே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பிரபலப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அன்றைய தினத்தில் கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் அறுவடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15/12/5125 நாள் 29/3/2025 சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த பாரத தேசத்திலே நமது கண்டமானது பரதக்கண்டமாக இருக்கக்கூடிய இந்தியாவிலே சூரிய கிரகணமானது நிச்சயமாக தெரியாது. ஆகவே இந்த சூரிய கிரகணத்தை நாம் எவருமே கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டாம் என்று தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக, நவகிரகங்களிலேயே இருக்கக்கூடிய தர்மவானாகவும் நீதிமானாகவும் நாம் அனைவரும் செய்த பாப புண்ணியங்களுக்கு ஏற்ற கர்ம பலனை கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இன்றைய தினம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு நிச்சயமாக பெயர்ச்சி ஆகவில்லை. ஆகவே இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சியை தாங்கள் யாரும் கடைபிடிக்க வேண்டாம் என்று தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மூன்றாவதாக, இன்றைய தினம் அமாவாசை திதி. இந்த அமாவாசை என்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நமது சேனலிலே பதிவிட்டு இருக்கின்றோம். அதனுடைய பதிவானது அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்கிற தலைப்பில் உள்ளது. அனைவரும் அதை சென்று பார்த்து அமாவாசை தினத்தன்று அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நான்காவதாக, இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே அமாவாசை இருட்டு நாளாகவும் இரவு சுக்லபக்ஷ பிரதமை திதியாகவும் இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நாள் முழுவதும் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய வணிகம் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் சனிக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி பால்குண மாதம் பங்குனி மாதம் 15/12/5125 நாள். ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 29/3/2025. சூரிய உதயமானது காலை 6:16 அயனம் உத்தராயணே. ருது சிசிர ருதோ. மாசமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே. பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை. திதியானது அமாவாஸ்யாம் அமாவாசை திதி. 27 நாழிகை 14 வினாடி. மாலை 5:10 வரை. அதன் பிறகு சுக்லபக்ஷ வளைபிறை சைத்திர சுத்த பிரதம்யாம் பிரதமை திதி. இன்றைய சிரார்த்த திதியானது அமாவாஸ்யாம் அமாவாசை திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவழிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரை அமாவாஸ்யாம் அமாவாசை திதி.
தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் அமாவாசை திதியன்று மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி கவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் இந்த பித்திருக்கர்மாக்களை வருஷா வருஷம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது இறந்தவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்துமையானாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை, கிழமை சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது உத்தரப்புரோஷ்டதா நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரம் 34 நாழிகை 54 வினாடி, இரவு 8 மணி 14 நிமிடம் வரை. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதத்தில் உத்தரப்புரோஷ்டதா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். இன்று அமாவாசையாச்சே பழமையாச்சு இதெல்லாம் திதியெல்லாம் கணக்கு கிடையாது. ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி கண்டிப்பாக பண்ணணும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும், அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடினுமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடினுமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது சந்திரவம்சாவழிகள், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்த உங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் தாராளமாக தங்களது பிறந்த நாளை கொண்டாடலாம், தவறில்லை. ஆனால் அதைவிட அதிக பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால், தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்தில் அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் தங்களது பிறந்த நாளை கொண்டாடி பாருங்கள் வருஷா வருஷம். அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது ஜென்ம நட்சத்திர பலனை விட பல கோடி மடங்கு அதிகமாக தங்களுக்கு கிடைக்கும். இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு 8 மணி 14 நிமிடம் வரை சித்த யோகம், அதன் பிறகு மரண யோகம். இன்றைய விசேஷமானது அமாவாசை, பிண்டபித்ரு, கோதாயன இஷ்டி, ரைவதமுனு, கரிநாள். இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாள். இன்றைய ராகு காலமானது காலை 9 மணி 16 நிமிடம் முதல் 10 மணி 46 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 1 மணி 46 நிமிடம் முதல் 3 மணி 16 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 6 மணி 16 நிமிடம் முதல் 7 மணி 46 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் அமாவாசை மற்றும் உலவிரை பிரதமை திதி கரிநாளாக இருப்பதால் இன்ற காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையல். சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 3 மணி 21 நிமிடம் முதல் காலை 8 மணி 59 நிமிடம் வரை சந்திராஷ்டமம்.
மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 8:59 முதல் பிற்பகல் 2:37 வரை சந்திராஷ்டமம். மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 2:37 முதல் இரவு 8:14 வரை சந்திராஷ்டமம். பூர்வ பல்குனி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 8:14 முதல் பின்னிரவு 1:49 வரை சந்திராஷ்டமம். பூர்வ பல்குனி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 1:49 முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ற காலை 7:24 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ சுபம் அஸ்து ததாஸ்து.